World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி. சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 வருடம் பயின்றேன். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ராசி அம்சம் 2 மட்டும்தான். அதுக்கு பின்னாடியே அவர்கிட்ட வேறு யார்கிட்டையும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆட்களே இல்லை. அவருடைய உடல்நிலை சரியில்லாதனாலே மீண்டும் தொடர முடியாத போச்சு. அதுக்கு பின்னாடி இப்போ 2 வருட காலத்துக்கு முன்மாதிரி தான் நம்ம பள்ளிப்பாளையம் மூந்தன்னையா அவர்களையும் ஜோதிடம் பயின்றேன். அவரையும் வணங்கி கொண்டு என் முதல் குருநாதர் அவரையும் வணங்கி கொண்டு எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். எனக்கு 4ஆவதான குருநாதரான நாகலிங்க சுவாமி ஐயா குருநாதர் அவரையும் வணங்கி கொண்டு எனது சிற்றுரை துவங்குகிறேன். மலர்களில் தாமரை தலைமை தாங்கும், மறிக்கொழுந்து வாசனைக்கு தலைமை தாங்கும், கலைகளிலே இலக்கியம்தான் தலைமை தாங்கும், கதராடை தூய்மைக்கு தலைமை தாங்கும், விழாக்களில் திருமணமே தலைமை தாங்கும், விலை மதிப்பில் வைரம்தான் தலைமை தாங்கும், மலைகளிலே தலைமை தாங்கும் இமயமலை போல இந்த மாநாடு போன கூட்டத்திற்கு தலைமை வைக்கும் தலைவர் ஐயா அவர்களே, செயலாளர் ஐயா அவர்களே, பொருளாளர் ஐயா அவர்களே மற்றும் நமது கௌரவ தலைவர் ஐயா அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டோம். இவ்விழாவினருக்கு வந்திருக்கும் கலங்கரை விளக்கங்களான ஜோதிட பெருமக்களே, அன்னப்பறவைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா ஜோதிடத்தை பற்றி பேசுனா இவன் அன்னப்பறவைங்கிறான், கலங்கரை விளக்கங்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. பாலில் தண்ணி கலந்து வச்சாலும் தண்ணி நீக்கி பாலை மட்டுமே பருகும் அன்னப்பறவை. அதுபோல் நான் சொல்வதில் குற்றங்கள் இருந்தால் அந்த குற்றங்களை நிவர்த்தி செய்து நன்மையை மட்டும் எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கலங்கரை விளக்குங்களேன்னு சொன்னேன்னா, ஒரு இருண்ட வீட்டில் ஒரு சின்ன ஒரு விளக்கு வச்சா அந்த இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்குது அந்த விளக்கு. அதுபோல் தான் ஒவ்வொரு ஜோதிடரும் வரக்கூடிய இவங்ககிட்ட நம்ம எவ்வளோ நல்லதை மட்டுமே சொல்லணும், தீயவது இருந்தாலும் சின்னதாக அறிகுறி காட்டி சொல்லணும். எப்படி கலங்கரை விளக்கம்னு சொன்னால், நடுக்கடலில் ஒரு கப்பல் தத்தளிச்சிட்டு இருந்ததுன்னா இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய ஒளியை வச்சு தான் அந்த மாலுமி கப்பலை கொண்டாந்து கரைக்கு சேர்த்துறாரு. அதுபோல் தான் நம்மகிட்ட துன்பப்பட்டு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு கலங்கரை விளக்கங்களாக இருந்து அந்த ஒளி கொடுத்து அவங்களுக்கு நல்லதை மட்டும் சொல்லி, கெட்டது வருதுன்னா கொஞ்சம் சின்ன அறிகுறி காட்டி இப்படி இருக்குது அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லி அவங்கள இது பண்ணணும். ஒருத்தர் என்னை சோதிச்சார். பையன் அமெரிக்காவில் இருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு குழந்தை பிறந்துருச்சு, என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு குழந்தை பிறந்ததா, அது என்ன குழந்தை சொல்லுங்கன்னாரு. ஏன்னா இருந்தாலும் நம்மளை சோதிக்கிறாரு. அவந்தாலும் ஃபைனான்ஸ் வச்சுருந்தார், ஃபைனான்ஸுக்கு அடிக்கடி போய் வந்ததில் பழக்கம். இவர் அந்த பழக்கத்தை வச்சு கேட்டார், ஜாதகம் பார்க்குறீங்களாண்ணே. பார்க்கணும், இதுக்கு என்னென்னு விளக்கம் சொல்லுங்கன்னாரு. 6:30 மணிக்கா, சரி பையன்தான் பிறந்திருக்குங்கண்ணே. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு ஆண்பான இது பெண் இது மாறிட்டே வரும். என் குருநாதர் எனக்கு கொடுத்த புஸ்தகத்தை வச்சு அதை பார்த்துட்டு அது மனப்பாடமாகவே இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலைல 6:30 மணினா ஆண் குழந்தாங்க பிறந்திருக்குன்னு. எப்படி சொன்னீங்கன்னு. ஐயா பிறந்ததா பிறக்கலையா நீங்கள் என்ன சோதிக்கிறீங்க? சோதிக்கிற ரைட்டு, அது இப்போ சொன்னது சரியா தப்பா அதை சொல்லுங்கண்ணே. ஐயா தனக்கோடி கரெக்டுங்க, சரியாக இருக்குதுண்ணே. சரி ஜாதகம் எழுதி தர முடியுங்களான்னாரு. ஜாதகம் எழுதி கொடுக்குறேன், ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாடு இந்தியாவினுடைய அச்சாம்சத்தை வச்சு இதை வச்சு தான் எழுதி தர முடியும். அங்கே இதுக்கு இதுக்கே ஓரளவுக்கு இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் அமெரிக்காவில் 6:30 மணினா இங்கே சாயங்காலம் 6:30 மணின்னு அர்த்தம். அந்த 6:30 மணியை வச்சு தான் நான் உங்களுக்கு ஆண் குழந்தைன்னு நான் சொன்னேன். இங்கே பகலாக இருக்கும்போது அங்கே இரவாக இருக்கும், அங்கே இரவாக இருக்கும்போது இங்கே பகலாக இருக்கும். இதை வச்சு தான் நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இதை வச்சு நான் ஓரளவுக்கு எழுதி தரேன், அது பாருங்கள், அதை வச்சு உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரிங்கய்யா பையனையும் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் வர்றது அன்பு தொல்லை தான் வருது நிறையா. ஜோதிடம் பார்க்குறதுக்கு எவரும் இது பண்ண மாட்டேங்கிறான். சரி போ, இந்த அன்பு தொல்லைக்கு நம்ம என்னடா பண்ணுறது, அன்பு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து ஒருத்தர் இங்கே நம்ம சேலத்துக்காரர் அங்கே போய் இருக்கார். அங்கே போய் வேலையிலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அங்கே மாற்றினாங்க, அங்கே போய் இருந்துட்டாங்க. ஏதோ ஒரு அவர் என்ன பழக்கம் ஜாதகம் சொல்லுவாங்கிறது நல்லா தெரியும்.
தெரிஞ்சுட்டு ஜாதகங்கிறத கொடுத்து பார்க்க மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒரு சிக்கல், அதை கொஞ்சம் தீர்த்துக்க முடியுமா? என்னங்க சிக்கல்னால் எப்படிங்க தீர்க்க முடியும்? ஜாதகத்தை அனுப்புங்க, ஜாதகத்தை பார்த்து என்ன சிக்கல்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு. சரின்னு ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டார். சரின்னு பார்த்தோம் தசாபுத்தியெல்லாம் ஒன்றும் சரியில்லை. 1.5 வருஷ காலத்துக்கு நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னேன். எப்படி சொன்னீங்கன்னாரு. எப்படி சொன்னீங்கன்னு கேட்காதீங்க, நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, நான் தப்பே பண்ணலை, என்னை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டானுங்க அப்படின்னாரு. சரி, அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் காரணம். அது தசாபுத்தி மாறக்கூடிய டைம் வந்துருச்சு. சின்ன சின்ன கோயில் பரிகாரம் தான் சொன்னேன். உங்களுக்கு ஆர்டர் உங்களுக்கு வீட்டு தேடி வரப்போது, கவலைப்படாதீங்க அப்படிங்க சொன்னேன். அவருடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பச்சையை எடுத்து, அந்த ஒரு பச்சை வந்து 5 வேலை செய்யுது. அரசு, நடை, ஊன், துயில், சாவு 5 தொழில் செய்யும்போது அந்த அரசு தொழில் செய்கிற நேரத்தை மட்டும் எடுத்து அவருடைய நட்சத்திரத்துக்கு சாதகத்தார, 2ஆம் இடம் வந்து தனதார, 4ஆம் இடம் சேமத்தார, 6ஆம் இடம் சாதகத்தார. சாதகத்தாரினுடைய நட்சத்திரத்தை எடுத்து அவருடைய பஞ்சபட்சியில் அரசு அந்த பட்சி வந்து அரசு வேலை செய்கிற நேரத்தில் அவரை போய் நீங்கள் மேலதிகாரியை பாருங்கன்னு சொன்னேன். மற்ற எந்த நாளைக்கும் போகாது, இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு இந்த இப்போ மேலதிகாரியை போய் பாருங்கன்னு. பார்த்தோன்னே கூப்பிட்டா, ஐயோ வாங்க 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 உட்காருங்க மீனாட்சி உட்காருங்க. இல்லைங்கய்யா பரவாயில்ல, நான் நிற்கிறேன் நேரம், உங்கள் மேலே எல்லாம் விசாரிச்சிட்டேன், ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு டியூட்டி போட சொல்லி நான் சொல்லிட்டேன், டியூட்டி வந்துடும், கவலைப்படாதீங்க நேரம். இத்தனைக்கும் காரணம் அந்த நேரம், அந்த நட்சத்திரம், அதுதான் பொறுப்பு. ஏன்னா ஒருத்தர் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். அவங்க காசு கொடுக்குறாங்க கொடுக்கல அடுத்த பிரச்சனை. அவங்க காசு கொடுக்கலனாலும் அவங்க ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி ஒன்று சொல்லும்போது அவங்களால ஒரு 10-100 வரட்டும். அப்படியே வரலன்னா போனாலும் இறைவனுக்கு செஞ்ச ஒரு புண்ணியமாக போகட்டும். நம்ம காசு பணத்தை வாங்கி தான் சேர்த்து என்ன செய்ய போகிறோம்? காதற்ற ஊசியும் வாராதுகான்னு கடைவழிக்கணும். இருக்கிற வரைக்கும் ஆண்டவன் நோய் நொடி இல்லாமல் வச்சுக்கிட்டானா போதுங்கிற அந்த தர்மத்தின் அடிப்படையாக தான் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது, பணம் போட்டுங்களான்னாரு. பணம் போட்டுமான்னு கேட்குறீங்க, பரவாயில்ல, இன்னொரு டைம் நீங்கள் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட நீங்கள் சொல்லும்போது நான் பணம் வாங்கிக்கிறேன், இப்போ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. இதை பற்றி தான் சொன்னது ரொம்ப கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குன்ட்டார். ஒரு அம்மா வந்து ஜாதகம் பார்த்தாங்க. கொஞ்சம் அவருக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு டைம் சரியில்லை, இருந்தாலும் அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால பசங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அவர் வீட்டுக்காரரையும் பார்த்துட்டு, கொஞ்சம் சரியில்லைம்மா அவருக்கு, கொஞ்சம் அடிக்கடி நெஞ்சு வலிக்குன்னு சொல்லுவாரே என்ன. ஆமாங்கய்யா, அடிக்கடி அதே தான் சொல்லிகிட்ருக்காரு. நாங்கள் கூட்டு கொண்டு ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் பாருங்கள், மருத்துவ செலவு பாருங்கள், அவருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்குன்னு தான் சொன்னேன். ஏன்னா விளக்கமாக விவரித்து இப்படி இருக்குது, இவருக்கு ஆயுள் பாவத்தை நம்ம ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியாது. மழை போகிறோம் பிள்ளை போகிறோம் மகாதேவனுக்கே தெரியாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம இந்த ஆயுள் பாவம் அந்த படைத்த இறைவனுக்கு தான் தெரியும் மொழியே. நமக்கு சின்ன ஒரு நம்ம விளக்கு அணையுதுன்னா சுடர் விளக்கு தூண்டுகோல் தான். நம்ம ஜோதிடர் வந்து நம்ம எல்லாத்தையும் சரிவர சொல்லிட முடியாது. ஆயில் எடுக்கணும்னு சொன்னால் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கணும், லக்னாதிபனுக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கணும். லக்னத்து அது 2 பேர்த்துக்கு 8ஆம் இடத்தை பார்த்துட்டு அந்த சனி பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு அதையும் பார்க்கணும். இதுக்கு மேலே அந்த 8ஆம் இடத்து அதிபதி 6-8 போய் மறையாமல் இருக்காரான்னு அதையும் பார்க்கணும். இதுக்கு மேலே அவருடைய ஆயுளை பார்க்கணுன்னு சொன்னால் தசாபுத்தி பார்க்கணும். என்ன தசை என்ன புத்தி நடக்குது, இதுதான் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அந்த ஒன்று அவருடைய இதுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவோடு போயிடும். அந்த ஆயிலை பாதிக்காது, ஆயிலுக்கு பாதிக்காத அளவுக்கு மருத்துவ செலவோடு போயிடும். அந்த தசாபுத்தியும் சரியில்லைன்னா தான் அவர் ஆயிலை பாதிக்கிற அளவுக்கு வரும். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சூட்சம் அறிந்து செய்யணுங்கிறது தான் என்னுடைய இது. நான் அவங்க அம்மாட்ட சொன்னேன், கொஞ்சம் மருத்துவ செலவு தான் வர்ற மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் போய் மருத்துவ செலவு பாருங்கண்ணே. நம்ம சொல்கிறதெல்லாம் எங்கே உடனே கேட்குறாங்க. உடனே அவங்க இன்னும் நான் பெரிய பெரிய ஜோதிடராக இருந்து கழுத்தில் நகை நட்டை போட்டுக்கிட்டு கையில் பிராஸ்லெட் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறவங்க தான் நம்புது இந்த உலகம். நம்ம சும்மா சிம்பிளாக இருக்கிறவங்க நம்புறது இல்லையே. அதனால் அப்படி பார்த்துட்டு அப்புறம் சரி ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, எப்படியோ அடிக்கடி நெஞ்சு வலிக்கன்னு சொல்லி வேறு ஒரு அம்மாட்ட போய் பணம் 10,000 வாங்கிட்டு போய் எக்கோஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்து கொஞ்சம் வால்வு அடைப்பிருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இது ஆப்ரேஷனுக்கு போனால் 1 லட்சம் 2 லட்சம் செலவாகுமே, இதை பொண்டாட்டிகிட்ட சொன்னால் இவன் பேதலிச்சிடுவா அப்படிங்கிறத வச்சு அவர் சொல்லவே இல்லை. சொல்லாமே விட்டுட்டார். கடைசியில் ஒரு 3 மாதம் இருந்து கடைசியில் இறந்து போயிட்டார். அந்த அம்மா இளவுக்கு அவங்க சொந்தக்காரரும் வந்துருந்தாங்க, 10,000 பணம் கொடுத்தாரு, அவங்களும் வந்திருந்தாங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்லி தான் இந்த அம்மாவுக்கே தெரியும்
இப்படி வந்து ஐயா எங்கிட்ட 10,000 வாங்கிட்டு போய் கொஞ்சம் நெஞ்சு வலியாக இருக்குது, அடிக்கடி நான் பார்க்க போகிறேன்னு சொன்னார். அப்புறம் என்னமோ வந்து வாழ்வு அடைப்பு இருக்குதுன்னு சொன்னார். அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு விட்டுட்டேன் அப்படின்னாங்க. போனால் ஆஸ்பத்திரிக்கு போனால் 1 லட்சம் 2 லட்சம் செலவாகுன்னு மட்டும்தான் சொன்னார் ஒழிய மற்ற எதுவும் கேட்கலன்னாரு. இதே தான் நம்ம கொஞ்சம் இதை ரொம்ப இதாக சொன்னோமா அவங்க புத்தி பேலிச்சு, என்னடா நம்ம சொன்னதில் தான் இவங்க நடந்து போச்சே நம்ம நினைப்பாங்க. என்னம்மா நம்ம சொல்கிறது ஒரு 100க்கு ஒரு 50% இருக்கும், அதுதான் சொல்லணும். அதுக்கு மேலே ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னோமா அவங்களுக்கு மனசு விட்டுவாங்க. அதனால் அது எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், நல்லதை மட்டும்தான் எடுத்து சொல்லுவேன். இப்படி இருக்குது. அந்த வேலையில் இல்லாதவங்களுக்கு சொன்னேன், ஒன்றும் இல்லை விநாயகனுக்கு போய் தண்ணி ஊற்றுங்கானே, ஒரு நாளைக்கு 9 குடம் தண்ணி வை, கையில் உப்பு வச்சு தண்ணி ஊற்றி தலையில் அப்படின்னு. உப்பு வச்சு தண்ணி ஊற்றி 12 நாளைக்கு ஊற்றுங்க. ஒரு நாளைக்கு 9 குடம் தண்ணி 12 நாளைக்கு ஊற்றுங்க. 12 108 குடம் தண்ணி ஆச்சு. நீங்கள் நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துக்கு 108 பாதம், 108 108 குடம் தண்ணி 12 நாள்லேயே ஊற்றிடுவீங்க. செஞ்சு முடிங்க, உங்களுக்கு ஆர்டர் வீடு தேடி வருங்கண்ணே. அது செஞ்சு முடித்தாங்க. இப்போ ஆர்டர் போடுறேன்றாங்க. வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு அது நான் சொல்ல மாட்டாங்க. 5 வருஷம் ஒருத்தர் குழந்தை இல்லை, வந்து கேட்டாங்க, குழந்தை கிடைக்கியா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே ஒரு குழந்தை கிடச்சிதானே. அவங்க அப்படியே முழிக்கிறாங்க. நம்மளுக்கு குழந்தை கிடச்சி இவனுக்கு அப்புறம் தெரியும், இவன் நம்ம பக்கத்து விடா, ஏன்னா 4 கட்டத்தை பார்த்துட்டு குழந்தை கிடச்சி ஏற்கனவே ஒரு குழந்தை கிடச்சிதேன்னு சொல்கிறான். எப்படா சொல்கிறான்னு ஆச்சரியப்படுறாங்க. அம்மா கிடைச்சிதா கிடைக்கலையா அதை சொல்லுங்கள், ஏன் இப்படி சொல்கிறதுக்கே முழிக்கிறீங்களா இப்படின்னு. கிடைச்சிதுங்கய்யா அப்படி முழுங்குறாங்க வார்த்தையை. கிடைச்சது. ஏன் அது என்னாச்சுன்னு 1.5 மாதம் இருந்து அபாலிஷன் ஆகி போச்சுங்க. சரி அதை சொல்லுங்களேன், டக்குன்னு சொன்னால் தானே நான் சொன்னது தப்பாக ரைட்டான்னு நான் பார்க்க முடியும். அதை விட்டு போட்டு நீங்கள் பாட்டு அப்படியே நெஞ்சிலே நவந்துட்டு இருந்தால் எனக்கு என்ன தெரியும் சொல்லு. அப்படி தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கள், நான் வேறு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்பேன்ல அப்படின்னு. சரி இல்லைங்க, ஆமாம் கிடைச்சது 1.5 மாதம் இருந்தால் அது இதாகிடுச்சு. சரி இன்னொரு குழந்தை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போது உங்கள் வீட்டுக்காரரை விட்டு நீ பிரிஞ்சிருக்க வேண்டிய நேரம், கொஞ்சம் உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து இரு அப்படின்னு. எதையும் மூச்சாக விட மாட்டேங்கிறாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணுறதே தான் அவங்களுக்கு வேலை. அப்புறம் என்னங்குது, எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காருன்னு. வெளிநாட்டில் இப்போ பிரிஞ்சு இருக்கிறியா? நான் என்ன சொன்னேன், இப்போ டைம் சரியில்லை, திசாபு சரியில்லை, 2 மாதத்துக்கு நீ பிரிஞ்சு இருக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ நீ சொன்ன பின்னாடி தெரியும் எங்கள் வீட்டுக்காரர் அப்போ பிரிஞ்சு தானே இருக்கிறீங்க, சுற்றி வளைச்சி பார்த்தா பிரிஞ்சு தானே இருக்கிறீங்க. ஆமாங்க. எப்போ வருவார் உங்கள் வீட்டுக்காரர்? இன்னும் 3 மாதம் ஆகும். அப்போ 3 மாதத்துக்குள்ளே இந்த 2 மாதத்துக்கு உண்டான டைமெல்லாம் கட்ட டைமெல்லாம் போயிடுது. வீட்டுக்காரர் வந்தோன்னே ஒரு கோயிலுக்கு போக சொன்னேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க 2 பேரும். போயிட்டு வந்தோன்னா உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நம்பாமல் அறநம்பிக்கைப்பட்டு செஞ்சிங்கன்னா எதுவுமே நடக்காது. நம்பிக்கையோடு செய்யுங்க என்ன. அதே மாதிரி போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கி 9 மாதம் ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லலை. அவன் என்ன பண்ணான், அவங்க நங்கையாக வந்து பவானியில் இருக்காங்க, அவங்க நங்கையாளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறான், இப்படி பொண்ணு மாதமாகிடுச்சுங்க, இப்போ 7 மாதமாக இருக்கும்போது 7 மாதமாக இருக்கும்போது ஃபோன் பண்ணி. அந்த அம்மா ஃபோன் பண்ணி, அந்த அம்மா தான் ரெக்கமெண்ட் பண்ணி இவர்கிட்ட போங்க ஜாதகம் பார்ப்பாருன்னு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த அம்மா ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க. இந்த குழந்தை உண்டான அவன் அந்த ஆள் அவங்க அப்பங்காரன் ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல. 6 தாண்டற வரைக்கும் அழகப்போ 6 தாண்டா டாட்டான்னு போயிடுறான். அதை நன்றி மறந்துடுறாங்க ஜனங்க. 5 வருஷம் குழந்தை இல்லாதவன் இருந்தாலும் சொன்னான், என்னமோ குழந்தை கிடைச்சதே அப்படியே. நமக்கு தேவை ஒரு ஃபோன் தான், ஒரு ஃபோன் கால். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி கிடைச்சது, நல்லா இருக்கேன், சரி சந்தோஷம் அப்படி சொன்னால் போதும். ஒரு பையன் வந்தான், ஜாதகம் பார்த்தான். நான் ஜாதகத்துக்கெல்லாம் அது அதிகமாக விரும்புகிறதில்ல. காசு இருந்தால் கூட இல்லையா போயிட்டே இருப்போம், அது எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்ச தர்மமாக நினச்சிக்கிறேன் போ அப்படின்னு நினச்சி விட்டுறது. கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் வரைக்கும் வேலைக்கு ரெசியூம் கொடுத்துருக்கான், வேலையே கிடைக்கல. வீட்டுக்குள்ளே விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். அவங்க அப்பனும் அம்மாவும் வந்தாங்க. ஒரு ஜாதகம் கொண்டுட்டு என்ன நவகிரகம் மாதிரி 9 பேர் வந்துட்டாங்க. அந்த பையனுடைய அம்மா, பையனுடைய அப்பனை பார்த்த பாட்டி, அத்தைமார் 3 பேர், அத்தையினுடைய பசங்க 3 பேர். சரி ரைட்டு, சரி ஒரு ஜாதத்துக்கு ஒரு 100 ரூபான்னு போட்டால் கூட சரி நீங்கள் 9 பேர் வந்திருக்காங்க, ஏதோ ஒரு 4 ஜாதகம்னாச்சும் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஏம்மா எத்தனை ஜாதகம் பார்க்கணுன்னு? பையனுக்கு ஒன்று தானுங்க, மௌலிஸ் ஒன்று தானுங்க. என்ன ஒரு ஜாதத்தை கொண்டுட்டு இத்தனை பேருமா? ஆமாங்க தெரிஞ்சுக்கலான்னு வந்தோங்க. என்ன தெரிஞ்சு? பையனுக்கு வேலை கிடைக்கணுங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். என்னம்மா இத்தனை பேர் வந்திருக்கீங்களா ஒரு ஜாதத்தை கூட? எனக்கு இவங்களை பார்த்தோன்னே சரி ஒரு 5-6 ஜாதகம் பார்ப்பாங்களா இருக்கு, இவங்களை சட்டை பார்த்து பேசி முடிச்சு அனுப்பணும்னு நினச்சி அடுத்த ஜாதகம் பார்க்கணுமேனு சொல்லி பார்த்தா ஒரு ஜாதகத்தையே 9 நவகிரகமாக வந்துருச்சு. சரின்னு தசா போச்சு, அந்த இத்தனை கணிச்சு சரி உனக்கு நடக்கிறது நல்ல தசா புத்தியாக நடக்குது, ஒன்றும் கவலைப்படாத
உனக்கு 1 மாதம் 12 நாளைக்குள்ளே வேலை வரும். ஒரு 2 இடத்துல 3 இடத்துல கூப்பிடுவாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து செய்கிறப்பா அப்படின்னு. கரெக்டாக 15 நாள் முடிஞ்சது. மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. இந்த பையன் வேலை கிடைக்கலன்னு ரொம்ப ஆவசமாக இருந்தால கம்பெனியில் கிடைச்ச உடனே போய் ஜாயின் பண்ணிட்டான். எவ்வளோ சம்பளம்? 15,000 ரூபா. 15,000 ரூபாய்க்கு ஒருத்தன் வேலை போய் செய்கிறவன் கம்பெனிக்காரன் விடுவானா? 2 வருஷம் எக்ரிமெண்ட் போட்டு எழுதி வாங்கிட்டான். இப்போ இந்த கம்பெனி விட்டு போகக்கூடாது, போகிறேன்னா 2 லட்ச ரூபா கட்டிட்டு போகணுன்னு. என்ன செய்கிறது? சரி இவனு சம்மதிச்சு எழுதி கொடுத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து வேலை சேர்ந்துட்டான். சேர்ந்த பின்னாடி மீண்டும் ஒரு 20 நாள் கழித்த பின்னாடி மீண்டும் ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிட்றான், வேலைக்கு கூப்பிட்றான். அந்த கம்பெனிக்கு போகிறான். அந்த கம்பெனிலையும் செலெக்ஷன் ஆகிட்டான். எவ்வளோ சம்பளம்? 48,000 ரூபா சம்பளம். இவனுக்கு கையும் காலம் தெரியல. 48,000 சம்பளத்தான்னு சொன்னோடனே உடனே இவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான். இங்கே 15,000 ரூபா சம்பளம், அங்கே 48,000 சம்பளமா? 2 லட்ச ரூபா கட்டணும்னு சொல்லி எக்ரிமெண்ட் போட்டு எழுதி வாங்கிட்டாங்கன்னா 2 லட்ச ரூபா உங்கள் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு 2 லட்ச ரூபாய்க்கு கொண்டு கட்டி அந்த கம்பெனி வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்கி கிளியரன் பண்ணி கொண்டு போய் அந்த பெப்ரோ கம்பெனியில் கொடுத்து சேர்ந்துட்டான். 48,000 ரூபா 4 மாதம் சம்பாரிச்சாவே 2 லட்ச ரூபா எடுத்துடலாம். அப்படி தைரியமாக போய் சேர்ந்து நான் 2 இடத்துல வேலை வரணும்னு சொன்னேன். அதேமாரி வந்து போய் சேர்ந்துட்டான். சேர்ந்தவன் ஒரு நன்றி கூட சொல்லலைங்க. மனசுக்கு நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதே வேலை கிடைக்கலன்னு வச்சுங்க, என்னையா நீ 1 மாதம் 12 நாள் வேலை கிடைக்குன்னு சொன்னால் வேலையும் கிடைக்கல ஒன்றுங்க. மீண்டும் அடுத்த நாள் 9 நாள் ரொம்ப நம்ம வீட்டு தேடி வந்துடும். எதுக்கு பதில் சொல்கிறது? குரு பகவானுக்கு பதில் சொல்கிறதா, சனி பகவானுக்கு பதில் சொல்கிறதா, செவ்வாய் பகவானுக்கு பதில் சொல்கிறதா, யாருக்கு பதில் சொல்கிறது? ஐயோ சாமி, அதுங்களை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பயமாகவும் இருக்குது. சரி, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன் ஃபோன் பண்ணி. ஐயா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிடச்சிருச்சு, நான் எனக்கு 5,000 10,000 ஒரு 50,000 ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி கொடுன்னு கேட்குறேன்னா என்னமோ சொன்னையா நல்லா இருப்பா போப்பா அப்படின்னு. 4 மாதம் கழித்து வந்தான். வந்த 1/2 கிலோ ஸ்வீட்டு மிக்சரு இத்தனையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஐயான்னு கால் துடிக்கணும். எனக்கு நீ கொடுக்குறதெல்லாம் வேணாம், எடுத்துகிட்டு போ. வேலை கிடைக்கலன்னா வந்து சொல்லுவியா? கேட்க மாட்டியா? கேட்பே இல்லை. ஒரு ஃபோன் பண்ணி ஒரு நன்றி சொல்கிறது கூட உன்னால் முடியலை. எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிப்பார் அப்படின்னு. எப்படி மீண்டும் ஒரு டைம் நீங்கள் யாரையும் ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னா பட்டுமடம் எனக்கு தெரியுது அவ்வளோதான்ருவேன். தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டேன். அப்படி மன்னிச்சுங்கன்னா பரவாயில்ல நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இந்த ஜாதகத்துக்கு வந்து நான் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. என்னமோ அப்படி எல்லாம் சொல்லி இன்னும் ஜாதகத்தை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் பெரிய பெரிய வல்லுநர்கள் இருக்காங்க. நமக்கு என்னென்னா நமக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் வளர்த்தாலே நம்ம போதும். அது பாக்கியமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்தாலும் போதும், பாக்கிய ஸ்தானம் நல்லா இருந்தால் போதும். ஏதோ ஒரு தொல்லை செஞ்சு எப்படி ஒன்று பொழைச்சிக்கலாம். அதனால் இதுதான் நம்ம சொல்கிறது. யார் நம்ம சொல்கிறனால எந்த ஒரு ஜோதிடரை பார்க்க வந்தாலும் அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நன்மை சொல்லுங்கள், நல்லது சொல்லுங்கள். கெட்டதுன்னா கொஞ்சம் ஒரு கோடிட்டு காட்டுங்க. இந்த திசையில் இந்த புத்தி இவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு சரியில்லை, அது சரியில்லாத வரைக்கும் சின்ன சின்ன கோயில் பெரிய பெரிய பரிகாரமெல்லாம் சொல்லி அவங்கள ஒருத்தர் போய் பார்த்துருக்காங்க. ஜாதகம் திருப்பூர்காரர் ஒரு ஜோதிடர் பார்த்துட்டு அவர் தெரிஞ்சவர் தான், அவர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ பரிகாரம் சொன்னாலும் 60,000 ரூபான்னாரு. என்னங்க 60,000மா? பரிகாரத்துக்கு 60,000 ரூபா கேட்குறாருன்னாங்க. அப்படியா? சரி, அது உங்கள் விருப்பம். நீங்கள் போய் பார்த்தீங்க பிடிச்சிங்க, அவர் என்னமோ சொல்லியிருக்காரு, அந்த பரிகாரம் செய்கிறதுனா செய்யுங்க, இல்லை செய்யவே இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. அதுவும் எனக்கு திருப்பூரில் எனக்கு சினிமா பையன் இருக்கான். சினிமா பையன் எங்கள் பெரியம்மா பையன் இருக்கான். அவன் ஜாதகம் பார்ப்பாருன்னு அவங்க சொல்லி அவங்க மூலியமாக வந்தாங்க. இந்த 2 மாதம் வீடியோ எதுவுமே டெலிகேட் ஆகலை. யாருமே எனக்கு என்னென்னா இதில் பேசி நமக்கு ஜாதகம் வந்து பார்த்து பிடிச்சி 1000-500 சம்பாரித்து நம்ம கோடர்களும் கண்டனம் இல்லை. ஒரு ஆள் போன ட்ரிப்பு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது டெலிகேஷன் ஆனதில் காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசினான். ஐயா தனக்கோடியாவா பேசுகிறீங்க? அவன் கேரளாக்காரன், நான் தமிழ் நல்லா பேசுகிறேன், மிலிட்ரி மேன். ஆமாங்க, என்னங்க உங்களுடைய யூடியூப் பார்த்தேன், நல்லா பேசுகிறீங்க, நல்லாயிருக்கு, எனக்கு ஜாதகம் பார்க்கணும். சரி அனுப்பிச்சி விடுங்க, பார்க்குறேன். அது அடுத்து எங்கே போச்சு, அவ்வளோதான். அவன் பார்க்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தன் வேதாநித்துக்காரன் ஃபோன் பேசுகிறான், அவ்வளோதான். ஜாதகமெல்லாம் பார்க்குறதில்ல. ஏன்னா நான் பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, நம்ம பேர் அவ்வளோ தூரம் போகுது, அதுதான் எனக்கு சந்தோஷம் இல்லைங்களா? நம்ம அவங்க அனுப்பணும், பிடிக்கணும், பார்க்கணும், அதெல்லாம் எனக்கு இல்லை. என்னமோ அந்த பேசுறதில் ஒரு இதாகுது இல்லை, நம்ம பேர் அங்கே போகுதில்லை, நம்மளோட வீடியோ போகுதில்லை, பார்க்குறாங்க. இந்த திருப்பூர்கார அம்மா வந்தாங்க, பார்த்தேன்.
அதெல்லாம் பரிகாரங்கள்லாம் ஒன்றும் வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் என்னை விட பெரிய ஜோசியராக இருக்கலாம், அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு விருப்பப்பட்டு உங்கள்கிட்ட காசு இருந்தால் போய் செய்யுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே திருநறையூர் போயிட்டு வாங்க, சனீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாக போய்டும். 7:30 எல்லாம் அப்போ பார்த்துக்குவார். நம்பிக்கையோடு போய் அவர் பாத்திரம் விழுந்துருங்க. சண்டைக்காரங்காலில் விழுந்து சாட்சிக்காரங்காலில் ஏன் விழுகிறதோட சண்டைக்காரங்காலிலே விழுந்துருது. அது மாதிரி அவர்கிட்ட போய் பாத்திரம் விழுந்துருங்க, எல்லாம் அப்போ பார்த்துக்குவார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அவங்களுக்கு இந்த சூட்சமாக மாதிரி சொன்னேன். பஞ்சபட்சி பார்ப்பேன். பஞ்சபத்தியில் அவங்க நட்சத்திரத்துக்கு உரிய பச்சை, அவங்க வளர்பிறையில் பிறந்தாங்களா தேய்பிறையில் பிறந்தாங்களா. வளர்பிறைனா ஒரு பச்சை மாறும், தேய்பிறையில் பச்சை மாறும். அந்த வளர்பிறை பச்சையை எடுத்து அதுக்குண்டான அரசு தொழில் செய்கிற நேரத்தில் போய் செய்ய சொன்னேன். காரியம் வெற்றி அடையுது. அவங்களுக்கு பார்த்துட்டு நல்லாயிருக்கு தொழிலெலாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஐயா, இன்னும் நிறைய பேரை பேச வேண்டிய காரணத்தால் என் சுற்றுரையை இதோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த முறை மீண்டும் தொடர்வேன் சொல்லி கூறிக்கொண்டு, என்னுடைய செல் நம்பர் 95 14 72 80 51. அனைவருக்கும் நன்றி. வீடியோ பரப்பிட்டு இருக்கிற அண்ணா கதிரண்ணனுக்கு நன்றி. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணனுக்கு நன்றி.